ஹாய், இன்னைக்கு நாம கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 கோஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமா 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நாம் குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக குட்டியாக மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் போட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையுமே நம்ம போட்டாச்சு. இதை நீங்கள் மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பரட்டி விடுங்க, உடஞ்சிராம. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா உருண்டைகளை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இன்னும் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் அடுத்ததாக மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட இப்போ கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் மட்டும் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி சீக்கிரம் கருகிற மாதிரி ஆகிடும். இப்போ இதெல்லாம் ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குறதுக்காண்டி நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. இப்போ அதில் கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் வந்து நாம் அந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேபேஜ் மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.